இன்று சுனாமி நினைவு நாளை அனுசரிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா சுனாமி மௌன ஊர்வலம் நம்ம துறைமுகத்திலிருந்து சிங்காரத்தோப்பு கடற்கரை வரை இன்னைக்கு மௌன ஊர்வலம் அனுப்பிச்சு கடல் மாதாவுக்கு பாலை தூவி பால் வார்த்து பாலை தூவி அவங்களுக்கு நாங்கள் அனுசரிச்சோம். ஏன்னா இந்த மாதிரி நிலை எந்த மக்களுக்கும் வரக்கூடாது என்று இன்னும் 21 ஆண்டாக நாங்கள் அனுசரிச்சிருக்கிறோம். ஏனென்றால் இது பெரும் துயர்வும் எந்த மக்களும் பாதிக்கக்கூடாது. அது மீனவ மக்களாக இருந்தாலும் எங்களை ஒட்டிய தமிழ் மக்களாக இருந்தாலும் தமிழ் மாநில மக்களாக இருந்தாலும் சரி அவங்க பாதிப்பு கூடாது. ஏன்னா அன்றைக்கு எங்களுக்கு சுனாமி நேரத்தில் அந்த பாதிச்ச நேரத்தில் தாய் உள்ளத்தோடு அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு உதவி செஞ்சோம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுறோம். ஏன்னா இது பாதிப்பு ஒரு தரப்பு கிடையாது, அனைத்து தரப்பு மக்கள் தானே. இந்த பாதிப்பு எதுக்காக செய்து மக்கள் உணர்வோடு அவங்க நினைவு கூட்டுறோம். மேலே ஒரு கோரிக்கை இருக்குது. சுனாமி நகருக்கு இதுவரைக்கும் 21 ஆண்டாய்க்கும் பட்டா தரல. அந்த பட்டா கொடுக்கணும். இங்க கடற்கரை ஓரத்தில் கடல் அரிப்பு அது தூண்டில் வலை முந்தைய அரசு இந்த அரசு வரைக்கும் வலியுறுத்தி இருக்கோம். அதை செஞ்சு தரணும். மேலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த குட்டியண்ணன் கோயிலில் கட்டிய வீடுகள் பாழா போயிடுச்சு. அதை மறு ஆய்வு பண்ணி அதை மட்டும் இடிச்சிட்டு ஆத்து மட்டத்திலிருந்து மேல கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைய இருக்குது. இது ஒண்ணு செஞ்சு கொடுத்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். தமிழ்நாடு மீனவ மக்கள் சார்பாக இதை செஞ்சு தரணும். தாய் உள்ளத்தோட இதை செஞ்சு தருமாறு பணியோட கேட்டுக்கொள்கிறோம். 2004 26 அப்போ லீவ் விட்டுருந்தாங்க. சரி பசங்களாம் இருக்குதுன்னு சொல்லி குழந்தைய விட்டுட்டு நான் மீன் எடுக்க போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வலை அனுப்பிச்சு தீன்னு மீன் எடுத்துன்னு தந்தாரு. வண்டியில் குதிரை வண்டி அங்கே பார்த்தாண்டே வரும் அந்த ஆற்று ஓட்டம் வச்சுட்டு எங்கள் அம்மாவும் நானும் மீன் பதின்னு வரதுக்காக போனோம். உடனே எல்லாம் சத்தம் அலற சத்தம் கேடுச்சு. என்னன்னு தெரியலம்மா ஓடையாமான்னு கத்தனேன். இது போல் தண்ணி வந்துருச்சா ஓடையான்னு கத்தனேன். பைப்பரில் ஏறினேன். எங்கள் அம்மாவை தூக்கவே முடியல. எங்களால் பைப்பரோட தூக்கினே போகிறோம். ஆற்றுலையே எங்களை அடிச்சுட்டு போகுது. பைப்பில் ஏற முடியல. எங்கள் அம்மா தூக்கியே போட முடியல என்னால். எல்லா பைப்பு பெரிய பொருளில் ஏறி குதிச்சுதான் எங்கள் அம்மா தூக்கி தண்ணியில் இருந்து தூக்கி உள்ளே போட்டாங்க பைப்பர் உள்ள. குழந்தைங்களுக்கு காணாம குழந்தைலாம் போச்சுன்னா அடிச்சுக்கிட்டு அழுகிட்டு போடுறோம். பிஸ்னஸ் ஆஃபீஸ் வழியே எங்களை தூக்கின்னு போயிடுச்சு. அந்த போட்டாடம் போட்டை இழுத்து முள்ளு சட்டியில் கட்டி போட்டுட்டு அப்புறமா அந்த போல்டேஷன் வழியா ஓடி தோணியாண்ட ஓடியாந்தா பிள்ளைங்க செத்து தீன்னு வந்தாங்க. அதோட ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரியில் செத்துருச்சுமா குழந்தை சொன்னாங்க. அதோட அடிச்சுக்கிட்டு அழுகிட்டு எனக்கே மனம் நல்லா சரியில்லாத போயிடுச்சு. 3 வருஷமா மனம் நல்லா சரியில்லாத இருந்தேன். இப்போதான் போய் தேடி கடைக்கு போகிறோம். கடல் மாலாவுக்கு தண்ணி அபிஷேகம் பண்ண பால் அபிஷேகம் பண்ணிட்டு மேலும் கொளுத்திட்டு போறோம். குழந்தைக்கு 1 வயசு என் பொண்ணு. இப்ப 22 வயசு ஆகுது. அதுக்கு இந்நேரம் பிள்ளைங்க கூட்டியுமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அடிச்சுட்டு போச்சு. இந்நேரம் எந்த பெரிய பொண்ணா இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டமா தெரியுது. பிள்ளைக்கு பறி கொடுத்துட்டு